கோவக்காய் பொரியல் செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோவக்காய் பொரியலுக்கு தேவையானது 1/2 மூடி தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நீல வசத்துக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லங்க வாங்க. அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட போகிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுறேங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கினதை அதில் சேர்த்து வதக்குறேங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு வதக்கி விட்டு சிம்மில் வச்சு நீங்கள் அடப்பு போட்டு மூடி வேக விட்டுருங்க. உப்பு மஞ்சப்பொடி இப்போ போட வேண்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காய் ஒரு இதை வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 வெள்ளைப்பூடி எடுத்து அதை நச்சு விட்டு அதில் போட்டு கிண்டி விட்றேங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அரைப்பை அதில் சேர்த்து கிளறி விட போகிறேங்க. சேர்த்து அரைப்பு பச்சை வாடை போகிற வரைக்கும் அங்கோட்டும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. சிம்மிலே வச்சு வேக விடுங்க. எந்த ஒரு காயையும் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா அதோட பச்சைத்தன்மை மாறாதுன்னு பெரியவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. கோவக்காய் பொரியல் முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கங்க. கோவக்காய் பொரியல் பார்த்தீங்களா, உண்மையிலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.